கூடாதுன்னு கேக்குறாங்க. பிரம்மாவும் சரின்னு வரம் கொடுத்துறாரு. ஒரு ஆணுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அது சாத்தியம் இல்லாதது தானே. தனக்கு அழிவே வரக்கூடாதுன்னு நினைச்சு மகிஷி பிரம்மாவோட இப்படி ஒரு வரத்தை கேட்டிருக்காங்க. ஆனா கடவுளோட விளையாட்டு எப்படி இருக்குன்னு யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாதுல்ல. இந்த இடத்துல தான் ஐயப்பன் சிவபெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் இடையில எப்படி பிறக்கிறாரு அப்படிங்கிற கதையே வருது. பஸ்மாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் சிவபெருமான நோக்கி கடுமையா தவம் இருக்கிறான். அவனோட பக்தியில மகிழ்ந்து போன சிவபெருமான் என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் நான் தொடுற அனைத்துமே சாம்பலா போயிடணும்னு சொல்றான். சிவபெருமானும் அந்த வரத்தை அவனுக்கு கொடுத்துறாரு. அந்த வரத்தை சோதிச்சு பார்க்க அவன் சிவபெருமானோட தலையவே தொட போறான். இதனால கோவப்படுற சிவபெருமான் இந்த வார்த்தையாலேயே நீ அழிஞ்சு போயிருவன்னு சாபம் கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு. வரம் கிடைச்ச சந்தோஷத்துல இருக்கிற பஸ்மாசுரன் தேவர்களை ரொம்பவே கொடுமைப்படுத்துறான். எல்லா தேவர்களும் விஷ்ணு கிட்ட போய் சொல்ல அவர் மோகினி அவதாரத்தை எடுத்து பஸ்மாசுரனை அவனோட தலைய அவனையே